அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அவருக்கு பின்னணியில வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்கள் வந்து செயல்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது. இந்த சூழல்ல கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா அந்த மாதிரி யாருமே அவருடைய கட்சியில் இணையல. சமீபத்தில் அருண்ராஜ் அப்படிங்கிற ஐஆர்எஸ் அதிகாரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் விரைவில் வந்து தாவேகா கட்சியில் இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அடிப்படையில் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் யாரு? ஒரு அடிப்படையில் ஒரு டாக்டர், இவர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அதில் எழுதி இவர் ஐஆர்எஸ் கேட்டகரியில் ஒரு செலக்ட் ஆகிறாரு. ஐஆர்எஸில் செலக்ட் ஆகி இவர் வந்து நிறைய அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரியானதில் அடிஷனல் கமிஷனர், டெப்டி கமிஷனர் மாதிரி இருந்தார். இப்போ வந்து அவர் தமிழ்நாட்டிலே சில காலம் மேலே பார்த்துருக்காரு. இப்போ பீகாரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கூடுதல் ஆணையராக வருமான வரித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. அதை ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக அந்த பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக பின்புலமாக இருந்தவர், பிகின் த ஸ்டேஜில் இருந்தவர் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பானது, தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணது, பல்வேறு விஷயங்களுக்கு ஆலோசனை கொடுத்தது, ஜான் ஆரோக்கிய சாமியையும் வந்து விஜய்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினதும் இந்த இவர் தான். ஓகே. அப்போ ஆரம்பத்திலேருந்து டிவிகேவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக பின்புலமாக இருந்தவர், ஒரு மத்திய அரசு பணியில் இருந்தவர், கீழே இருக்கக்கூடிய பாஜக அந்த மாதிரியான நபர்களோட நம்ம நெருக்கமாக இருந்தவர்ங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்றாங்க. பாஜகவோட நெருக்கமாக இருந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாரும் பரவலாவே சொல்றாங்க. அப்படிங்கும் போது இவர் இங்கே வர்றாரு அப்படிங்கும் போது பல்வேறு சந்தேகங்களை இப்போ நமக்கு கிளப்புது. ஏற்கனவே அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு வேலையை விட்டுட்டு வந்தார், இயற்கை விவசாயம் பண்ணார், மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணார், திடீர்னு பார்த்து அரசியலுக்கு வந்தார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க அந்த கட்சிக்கு இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னாங்க. அப்புறம் பாஜகவுக்கு வந்து கரெக்டாக சேர்ந்தார். அதே மாதிரி தான் அந்த ஒரே டெய்லர் ஒரே வாடகைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஐஆர்எஸ் பதவியை விட்டுட்டு வர்றாரு, நேரடியாக வந்து விஜய் கட்சியில் இப்போ வெளியில் வந்து சேர போகிறாரு. சேலத்தில் ஒரு கேண்டிடேட்டாக நிற்க போகிறார் 26 தேர்தலுங்கிறதெல்லாம் வரைக்கும் கூட போகுது. இது வரைக்கும் உள்ளுக்குள் வேலை பார்த்துட்டு இருந்தவர் கட்சிக்குள் வேலை பார்த்தது வெளிப்படையாக வெளியில் வர்றாரு. கட்சியோட இணை பொதுச் செயலராக அவர் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புஷியானந்த் பொதுச் செயலர், இவர் இணை பொதுச் செயலராக வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறதுல முக்கியமான பதவி வேலைகள்லாம் ரொம்ப நாளாகவே கூட இருக்கார், பக்கபலமாக இருக்கிறாரு, ஒரு ஆலோசகராக இருக்கிறாரு. அதனால வந்து இவர் தான் இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு. எல்லாருமே தாவேக்காவில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும் இவர் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ அஃபிஷியலாக வெளியே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏற்கனவே பாஜகவோட நெருக்கமாக இருந்திருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதுனா, கட்சி ஆரம்பித்த உடனே பாஜகவோட பிடிஎம்மாக இருக்குமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஒரு அழுத்தத்தினால தான் கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் ஒரு சூழலில் இப்போ டேரெக்டாக இணைஞ்சாருன்னா இன்னும் அந்த சந்தேகம் வலுக்க தானே செய்யும். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையே. வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் மானிய ஆட்கள் வந்து பிஜேபியில் மிகப்பெரிய பொறுப்பில் வந்தார். பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி போய் சாகா ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவர் தான். அப்படி எடுத்து பிஜேபியில் ஐடி விங்கில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். அவர் வந்து அதிமுகவுக்கு போகிறாரு, திருப்பி இங்கே வந்து நிற்கிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய ஆடிட்டர் யார் அவருக்கு எல்லாரும் தெரியும். அவர் என்ன மாதிரியான நபர், யார், அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு. அவர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய விஜய் கூட இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஏதோ பெரியாரிய கொள்கை ஈர்த்தோ, அம்பேத்கர் கொள்கை ஈர்த்தோ, மார்க்ஸோ அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியாக விஜய் கூட யாரும் வரல. ஒருத்தர் மேனேஜராக இருக்கிறவர், செயலராக இருக்காரு, ஆடிட்டராக இருக்கிறவர், பொருளாளராக இருக்கிறாரு, இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கிறவர் டெல்லியில் இருக்கார். டெல்லியில் ஒரு ஐஆர்எஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இல்லாத, அரசியல் தொடர்பு இல்லாமல் இருக்காது. அது இவர் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவரும் வர்றப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா கட்சி ஆரம்பித்து வெளியிலேயே வராத ஒரு நபருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கும் போதே சந்தேகம் அங்கே வலுவாக இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள், கட்சி தலைவர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆக்டிவாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்குலாம் ஒய்பிரிவு பாதுகாப்பு கிடையாது. எத்தனையோ தலைவர்களுக்கு த்ரெட்டிங் கூட இருக்குது, அவங்களுக்குலாம் ஒய்பிரிவு பாதுகாப்பு கிடையாது. வீட்டை விட்டு வெளியிலே வராத ஒரு நபருக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டு அவர்களுக்கு அதுக்கு கவர்மெண்ட்டுடைய செலவில் பாதுகாப்பில் இருக்கிறார். அப்படி இருக்கப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்குது விஜய்க்கு? ஒரு கட்சியே ஒன்றும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, மக்களை சந்திக்காத கட்சி, ஒன்றும் அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு தெரியாத ஒரு கட்சி, அப்படி ஒரு நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு, போராட்டம் ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கிறாரு. இவர் வந்தோடனே ஒரு புரட்சி ஏற்பட்டுருச்சு, ஒரு போராட்டம் வெடிச்சிருச்சு, ஒரு பெரிய ஒரு அரசியல் புரட்சியை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டாருன்னா பரவாயில்ல. கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் தேர்தலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனவருக்கு ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குதுன்னா சாதாரண ஆட்கள் கொடுக்குமா? அப்போ அதுலேருந்தே தெரியுது இவர் வந்து பாஜகனுடைய பி டீமாக தான் இருப்பார்னு இப்போ சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் முதல்ல பாஜகவுக்கு எதிராக நிறைய அறிக்கையெல்லாம் வருவார் இல்லையா தொடர்ச்சியா. சொன்னால் தான் நம்புவாங்க. பாஜகவை எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் வந்து மேலோட்டமாக பண்ணுற வேலையை தான் பாஜகவுக்கு மேலோட்டமாக பண்ணுவார். அதிமுக சுத்தமாக விமர்சனமே பண்ண மாட்டார், திமுக டார்கெட் பண்ணி தான் பண்ணார். இவங்க கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறாரு வெளிப்படையாக. அப்படி சொன்னா தானே உங்களுக்கு திமுகவுக்கு போகிற ஓட்டு தனக்கு விழுகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒரு அணியில் போயிடக்கூடாது.
அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் வச்சு செய்கிறாங்கிறது நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் அவருடைய நோக்கமும். ஜெயிக்கவே மாட்டோம்ங்கிறது விஜய்க்கும் தெரியும், அவரை விஜயை ஏவுகிறவர்களுக்கும் தெரியும். இப்போ இந்த ஐஆர்எஸ் தொடர்பு, வருமான வரி தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உறுதியாக பல சந்தேகங்கள் வரும் இல்லையா. மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங்கில் தான் விஜயுடைய சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லா இடத்துலையுமே வருமான வரித்துறை ரைடு போச்சு. அதற்கு பிறகு தான் விஜயனுடைய லைஃபை டேர்ன் பண்ணுறாரு. அது வரைக்கும் பாஜக விஜயை கடுமையாக எதிர்த்தவர்கள், அவருடைய மத ரீதியாக அவரை தாக்கியவர்கள்லாம் கூட இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கிறாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கும் போது இதெல்லாம் நேரடியான முரணார் இல்லையா அவங்களுக்கு. அப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது விஜயை வந்து பாஜக தான் இயக்குது. விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களுடைய இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களை வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த வாக்குகளை சிதறடிக்கணும் தான் பண்ணுறாங்க. அதனால தான் தனியாக நிப்பாட்டிருக்காங்க. இப்போ கூட்டணிக்கே கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா தனியாக நின்னா பெரிய வாக்குகளை பிரிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தெரியுது. அப்படிங்கும்போது கூட்டணிக்கே கொண்டு வந்துடலாமாங்கிறாங்க. இந்த அருண் ராஜா இருக்கட்டும், இந்த நீங்கள் வந்து நிர்மல்குமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியான ஆட்களாக கூட இருக்கப்ப விஜய் வந்து அவங்க தான் இயக்குறாங்கிறது கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியில் விஜய்க்கு அப்புறமா யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டியே இருக்குது. புஷி ஆனந்த் ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவங்களுக்குள்ள மோதல்ல புஷி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இடையில நடந்த மோதல்ல ஆடியோ வந்ததை பார்த்தோம். புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா இன்னும் மோதல் அதிகமாக தானே போகும். இல்லை, இவர் புது ஆளே கிடையாது. ஓகே, இவருக்கு ஆரம்பத்திலேருந்து கட்சி தொடங்கியதுல இருந்து இவர் தான் அங்கே மெயின் மூலையே. வெளியில தெரியும், அவர் அரசு பதவியில் இருந்ததுனால அவர் வெளியே தெரியாம இருந்தார். இப்போ வெளிப்படையாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறார். இவர் பாஜக தொடர்பில் உள்ள ஒரு நபராக இருக்கிறார், டெல்லியில் இருக்கக்கூடிய இதாக இருக்கிறாரு. இந்த கட்சி முக்கியமான விஷயங்கள் பண்ணதெல்லாமே இவர் தான். ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்க்கு அறிமுகப்படுத்தியது இவர் தான். அப்படிங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் புது ஆள் கிடையாது, இவர் பழைய ஆள் தான், இவரால் தான் கட்சியை உருவாக்கப்பட்டிருக்குன்னு. வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம். புஷி ஆனந்த் பேச்சை கேட்கறதா, ஆதவர்ஜினா பேச்சை கேட்கறதா, இல்லை புதுசா வந்திருக்க இவர் பேச்சை கேட்கறதா அப்படின்னு புதுசாக தொண்டர்களுக்கு வேணா அது வந்து ஒரு குழப்பமா இருக்குமே தவிர, புஷி ஆனந்துக்கெல்லாம் தெரியும் இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது, யாரால் எங்கெங்கெல்லாம் லிங்க் போட்டு ஒரு வளைச்சாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் புஷி ஆனந்துக்கு A to Z தெரியும். ஒரு காலத்தில் பின்னாடி காலகட்டத்தில் புஷி ஆனந்த் ஏதாவது ஒரு கடுத்து வருவார் வெளியே வர்றப்ப அவர் இதெல்லாம் மனக்குமுறை எல்லாம் கொட்டுவார். வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. மக்கள் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. நாம் தமிழர்ல நீங்க ராம் தமிழர் ஆரம்பிச்சப்ப கடுமையாக அதிமுக திமுக எதிர்த்தவங்க 2 பேர் அதிமுக திமுக இருக்காங்க. கடுமையாக அந்த தலைவர்களை பெர்சனலாக விமர்சனம் பண்ணவங்க அதிமுக திமுக போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முக்கியமான பதவியில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு 26 தேர்தல் முடியட்டும், பெருசா வெற்றி பெற முடியலன்னா எத்தனை பேர் இங்க வர. இப்பயே ஒரு டிக்கெட் கலந்துருச்சு வைஷ்ணவின்னு, இன்ஸ்டாவுடைய கிரஸ் வந்து இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்களே. அப்படிங்கும் போது சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. அப்படிங்கும் போது அரசியலில் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வந்து பயிற்சி எடுக்க முடியும். வைஷ்ணவி நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க அடிப்படை உறுப்பினர் தான். அவங்க வேற கட்சியில போய் சேரும்போது வந்து இந்த அளவுக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்குதுன்னா அது வந்து தாய்வக்கோட வெற்றின்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து அந்த வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி ஊடகத்துல அவங்க ஒரு இன்ஃபுளுசராகவே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் டிவிக்கு கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். கட்சியில சேர்ந்த பிறகு இன்னும் ஆக்டிவ் ஆகுறாங்க. எத்தனை பேர் கட்சியில் சேர்ந்திருக்காங்க, அவங்களாம் வந்து அவ்வளவு வெளிச்சம் கிடைக்குமானா தெரியாது. டிவிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து திமுக அதிமுக சேர்ந்தாருனா கூட இந்த வெளிச்சம் கிடையாது. பொருளாதார யாருன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படிங்கும்போது இவர் வந்து அங்க வந்து ஒரு இவங்க வந்து ஒரு அங்க ஒரு ஃபெமிலியரா இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாகி போச்சு. திமுகவில் ஒரு அமைச்சரே போய் அவங்கள வந்து கட்சியில் இணைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வானதி சீனிவாசன் எங்க கட்சிக்கு வாங்கன்றாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ டிமாண்டா இருக்கு, டிவிகேவுக்கு அவ்வளோ டிமாண்டா இருக்கு. அப்படிங்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. பேசும்போது சொன்னீங்க தாவேகாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எத்தனை % ஓட்டு இருக்குன்னு என்ன தெரியல அப்படின்னா. ஆனால் சமீபத்தில் மும்பையிலேருந்து ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தாவேகா தான் ஆட்சியை பிடிக்கும், அதிகப்படியான ஓட் % வந்து அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முன்னணி ஊடகம் அப்படின்னு சொல்லப்படுற அவரே சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு 22% கொடுத்துருக்காரு. தாவேகா வளர்ந்து வருது. ஆமாம், இது வந்து இந்த கருத்து கணிப்புகளை முதல்ல வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. கருத்து கணிப்புகள் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பன்னு போட்டாங்க. அது கடைசி நேரத்தில் எப்படி மாறிடுச்சு. ஒன்றும் நெருக்கி அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக கவுண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்சியே வந்திருக்காது. அந்த மாதிரி நிலைமை தான் பார்லிமெண்ட் ரிசல்ட் வந்துச்சு. அப்படிங்கும் போது கருத்து கணிப்புகள் எல்லாமே அவங்கவுங்க சார்பாக. இப்போ கருத்து கணிப்பு எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஏரியா இப்போது ரிப்போர்ட்டர் இருக்கார், டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் இருக்கார், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், நிற்க போகக்கூடிய ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு ஒரு சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கட்சி சர்வே நடத்தும், ஒரு தனிப்பட்ட எம்எல்ஏ எம்பி சர்வே நடத்துவாங்க. அப்போ இது மாதிரியான சர்வேக்கள் வந்து சில அமைப்புகள் சர்வே எடுக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்காங்க, சில தனியார் இருக்காங்க, தனியார் நிறுவனங்கள் இருக்குது. இது மாதிரியான விஷயங்களுக்கு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அது ஒரு ப்ரொமோஷனில் அது ஒரு வெர்ஷன்.
இப்போ கட்சியை ப்ரமோட் பண்ணுறது எங்களுக்கு இவ்வளோ சீட் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு என்ன அடிப்படையில் இவங்க வந்து இந்த கருத்து கணிப்பு போட்டிருக்காங்கன்னு தெரியல. யார்கிட்ட போய் இவங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்க, இந்த ஓரளவுக்கு தேர்தல் நின்று அந்த டேட்டாஸ் இருந்தால் கூட நம்புற மாதிரி இருக்கும். நாம் தமிழருக்கு 2% இருக்குன்னா வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சி, வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு தலைவர், இன்னும் அடிப்படை கட்டமைப்பு உருவாகாத ஒரு தலைவர், இன்னும் பல மாவட்டத்துக்கு இன்னும் இந்த பொறுப்பாளரே போட முடியல, ஒரு 7500 பூத் மெம்பர் ஒன்றும் நியமிக்க முடியல, தமிழ்நாட்டு மக்கள்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்க கட்சி, ட்ரோல் ஆகிட்டு இருக்க ஒரு கட்சி 22% இருக்கு அப்படின்னு சொல்றது, அது வந்து சட்டினா இது வந்து சாம்பார் கூட நம்பாது. அந்த அளவுக்கு தான் இவர்கள் ஒரு திமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு வச்சிருக்காங்க. 30% வச்சிருக்காங்க. 30% திமுக அப்படிங்கிறது வந்து எப்படி ஏத்துக்கிற முடியும்? திமுகவுக்கு அதிமுக 42, அதிமுக இத்தனை பிளவா இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பாஜக கூட்டணிக்கு பிறகு அது இன்னும் பலகீனமா இருக்கு. அப்படிங்கிற 42% எடுத்தவர் யாருன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர் எதுக்காக எடுத்திருக்கிறாரு, இவர் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு உதவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதனால என்னன்னா இந்த கருத்து கணிப்புகளை வந்து நம்ம பெருசா நம்ப வேண்டாம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி ஒரு 3 நாள் தான் தீர்மானிக்கிறது. பல நேரங்களில் பல தேர்தலில் போக்குவரத்து, பணப்பற்றுவாடாக்கள், மற்ற விஷயங்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுடைய முக்கியமான வேலைகள், தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தான் பெருசாக எஃபெக்ட் ஆகும். அதான் வந்து எல்லா தேர்தலையும் பொருந்தது. இன்னைக்கு நேரத்தில் கடந்த 30 வருஷ தேர்தலையும் அப்படி தான். கடைசி 2 நாளில் மாறின தேர்தல்லாம் நிறையா இருக்குது. அப்போ இன்னைக்கு இந்த வர கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒன்றும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சிக்கு இவங்க இவ்வளோ போடுறாங்க அப்படின்னா இது திட்டமிட்டே ஒரு நரேஷன் தமிழ்நாட்டில் தாவேக்கா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. தாவேக்கா வளர்ந்துருக்குன்னு தாண்டி திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. அதை தான் கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம், திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க, கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதை பார்க்குறப்ப என்ன நினைக்கிறேன், தாவேக்கா வளர்ந்துருச்சு, சோர்ந்து பெருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கலாம், திமுக இன்னும் கொஞ்சம் கடுமையாக எதிர்க்கலாம், திமுகவை எதிர்த்தா நம்ம வளரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டாக அந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய நண்ப நண்பிகளுக்கு மறைமுகமாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் இந்த கருத்து கணிப்பு. ஒன்றும் நீங்கள் திமுக திட்டுங்க, பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட தான் நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா யதார்த்த நிலைமை வேறு. யதார்த்த நிலைமை என்னென்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண ஓட் பேங்க். இது வந்து ஒன்றும் வந்து நம்ம வந்து வராத கட்சிக்கு நம்ம கணக்கு சொல்ல, வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண 24 இருக்குது. அதில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலுமே திமுக ஒரு 38-39% மேலே வரும். கண்டிப்பாக ஒரு 150-170 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ இவங்க ஒரு கருத்து கணிப்பை போட்டு ஒரு நரேஷன் இங்கே செட் பண்ணுறாங்க, ஒரு மைண்ட் செட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது தாவேக்காவுக்கு அதிகமாக போட்டோம்னா தாவேக்கா தொண்டர்கள் இன்னும் திமுக வந்து டேமேஜ் பண்ணுவாங்க, சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தாவேக்கா தொண்டர்களை ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு. மேற்கு தொகுதி அப்படிங்கிறது கடந்த 5 தேர்தல்களாக அதிமுகவோட கோட்டையாக இருக்கிற தொகுதி. செல்லூர் ராஜு தான் அங்கே தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? அங்கே விஜய் போட்டிட்டாருன்னா ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 5 முறை மட்டும் கிடையாது, அது முழுவதுமாகவே எம்ஜிஆர் கடந்து தொகுதி. 1980 எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு 89 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பொன்முத்துராமலிங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு முறை பொன்முத்துராமலிங்கம் ஜெயிச்சிருக்காரு. 96 பொன்முத்துராமலிங்கம் ஜெயிச்சிருக்காரு. பிடிஆர் ஒரு முறை ஜெயிச்சிருக்காரு. இதுதான் தொகுதி வரலாறு. அப்பா இப்போ இருக்கக்கூடிய பிடிஆருடைய அப்பா பழனிவேல் ராஜன் ஜெயிச்சிருக்காரு. ஒரு முறை பொன்முத்துராமலிங்கம் ஜெயிச்சிருக்காரு. 2 முறை சண்முகம்ங்கிற ஒரு அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அதற்கு பிறகு 2011 இருந்து இப்போ வரைக்கும் செல்லூர் ராஜு 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அது வந்து முழுவதுமாக அதிமுக கோட்டை. ஜெயலலிதா அந்த மாதிரி மறைவுக்கு பிறகும் கூட செல்லூர் ராஜு ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு கூட செல்லூர் ராஜு அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரியான அதிமுக வலுவான ஒரு தொகுதி. அங்கே போய் நீங்கள் வந்து விஜய் போடுறாங்க அப்படின்னா முதலில் விஜய் அங்கே நிற்க மாட்டாருங்கிறது நான் உறுதியாக சொல்வேன். ஏன்னா அதில் வி இல்லை, அது வந்து டபிள்யூ தான் வரும்னு நினைக்கிறேன். வெஸ்ட் மாதிரி வெஸ்ட், அதனால வந்து அதில் இல்லை. அது வீணு வேணா அவருக்காக மாற்றி வேணா அவர் நிற்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட் அடிக்ட். அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிடணும், என்ன செட்டப் பண்ணணும், என்ன இது பண்ணணும் எல்லாமே ஜோசியம்காரன்ட்டு கேட்டு தான் பண்ணுவார். அப்படிங்கிறதுனால அந்த வி இல்லை. அதனால மதுரையில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அந்த விருகம்பாக்கத்தில் நிற்கிற சின்ன தொகுதி, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சின்ன தொகுதி வந்து விருகம்பாக்கம் தான். அவர் பிறந்து வளர்ந்த தொகுதி. அதனால அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம், சென்னையை பொறுத்தவரைக்கும் தெரியும் திமுக பெரிய அளவு வலுவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவர் மதுரையில் ஜோசியக்கார் இந்த முறை உங்களுக்கு ராசி வந்து டபிள்யூவில் மாறி இருக்கு, பிங்கிறது டபிள்யூக்கு போயிடுச்சு, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இது வந்து மதுரையில் ஏற்படும். என்னன்னா அதிமுக கோட்டை ஒரு பக்கம், 2வது மதுரை வந்து அஜித்துடைய கோட்டை. அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாண வீடாக இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், கருமாரியா இருக்கட்டும், போஸ்ட் வச்சுப்பாங்க. அடங்காத அஜித் குரூப், அமர்கலம் அஜித் குரூப், டெம்பிள் சிட்டி அஜித் குரூப். என்ட்ரன்ஸ்லேயே அவங்க அஜித் தான் வரவேற்பார். மதுரைக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிட்டாலே அந்த ஆட்சிக்குள்ளே போகிறப்பே அடங்காத அஜித் குரூப் தான் அவங்களை வரவேற்பார்.
அந்த மாதிரி மதுரையில் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ விஜயின் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ரசிகர்கள் தான், விஜய் ரசிகர்கள் தான் கூட இருக்கிறாங்க. விஜயினுடைய வீரியமுக்கு அந்த பெரியாருடைய பேச்சை கேட்டு, வந்து மார்க்சத்தோடைய தத்துவத்தை கேட்டு, அம்பேத்கருடைய பேச்சை கேட்டு, இவருடைய பொருளாதார சிந்தனையை உள்வாங்கி யாரும் பின்னாடி வரல. விஜயை திரையில பார்த்து கொண்டாடிட்டு அப்படியே நேரம் வந்துருக்காங்க. நேற்று கூட அந்த கும்மி ஃபேமஸ் ஒரு லேடி கூட பேசியிருந்தாங்க. வந்து 5 வருஷம் நான் எங்களுக்கு கொடுத்து பாருங்க, எத்தனையோ பேர் கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுத்து பாருங்க, பரவாயில்ல, ஆமா நீங்க நாடகமா போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. இந்த மாதிரியான அறிவுபூர்வமான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்றாங்க. நிறைய பேசுறதுக்கு பதிலா அந்த கட்சியில சேரணும்னு நினைக்கிறாங்க. சேர்ந்துட்டாங்க, ஆல்ரெடி அங்க தான் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த இப்ப இன்ஸ்டா பிரபலம் பூராமே டிவிக்கு தான் இருக்காங்க. அந்த கட்சி இன்ஸ்டால தான் நடக்குது. திடீர்னு இன்ஸ்டா பேன் பண்ணி விட்டாங்கன்னா கட்சி என்ன ஆகும்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. நம்ம அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி டிக்டாக் பேன் பண்ணதுல இருந்து 1 லட்சம் பேர் கவலை அடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்சி வந்து இன்ஸ்டால தான் நடக்குது. இன்ஸ்டாக்குள்ளேயே நடக்கக்கூடிய கட்சி. நீங்க ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா திருன்னு முடிச்சுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் அஜித்தினுடைய ஒரு கோட்டை. 2வது அதிமுக கோட்டை. திமுகவும் சரியா ஃபைட் பண்ணும். ஒன்றும் அவங்க டிவிகே பொறுத்தவரை கட்டமைப்பே ஒன்றும் உருவாக்கல. இத்தனை பேரை சமாளித்து மதுரையில் போய் நின்று ஜெயிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஒருவேளை அதிமுக டிவிகே கூட்டணியில இருந்து செல்லூர் ராஜன் தொகுதியை விட்டு கொடுத்து மதுரையில் போய் விஜய் நின்று இருந்தாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிமுக தனியாக திமுக தனியாக விஜய் நடுவில் போனார்னு வச்சுங்க, அது நடுவில் தான் நிற்கணும். ரோட்டுக்கு அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் நடு ரோட்டில் தான் நிற்கணும். படித்த வாக்காளர்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல விஜய் போட்டிட்டாருன்னா அவர் பாசிட்டிவா இருக்குங்களா, நெகட்டிவா இருக்கும்? நகர்ப்புறங்கள்ல வந்து நடிகர்களை வந்து நீங்க யாருமே கொண்டாட மாட்டாங்க. இப்போ நீங்க ஆமா பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் தானே அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கு. அதனாலதான் பெரும்பாலும் செலிபிரிட்டியா இருக்கிறவங்க சிட்டியை நோக்கி நிற்க மாட்டாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டியில் நிற்க மாட்டாங்க. ரிமோட் வில்லேஜில் போய் நிற்பாங்க. அங்கதான் ஒரு சினிமா நடிகருக்கான ஒரு கிரேஸ் ஒன்றும் இருக்கும் அப்படின்னு. ஏறக்குறைய நீங்க மதுரையுமே வந்து அந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல கமல் நின்றாரு, ஆனால் தோத்துட்டாரு. அந்த நெருக்கி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அது நடிகரை தாண்டி அங்க வேற ஒரு மாதிரியான ஒரு அரசியல் அங்க போச்சு. இப்போ மதுரையுமே வந்து உங்களுக்கு கிராமங்கள் நிறைந்த ஒரு சிட்டி, சுத்தி கிராமங்கள் நிறைந்த சிட்டி. அந்த நீ சொல்ற அந்த மேற்கு தொகுதியெல்லாம் முழுக்க சிட்டி தான். அது ப்ராப்பரான சிட்டி. சென்னை மதுரையோடைய அவுட்டர் கூட கிடையாது. மதுரையோட ஹார்ட் ஆஃப் சிட்டி அது. அதுல போய் நீங்க வந்து நிற்கிறதாங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு பக்கம் அதிமுக திமுக ஒரு பக்கம் அப்படிங்கிற போது இதுல ஊழல வந்து பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் விரும்பாக்கம் தேர்ந்தெடுத்தாருன்னா அது பெரிய செட்பேக் தான். விரும்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அங்கே தான் இருக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே தான் அந்த தொகுதியில தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சினிமா நடிகர் அரசியல்வாதிகள் எல்லாமே அங்கே தான் நிற்கிறாங்க. ஒரு சின்ன தொகுதி தான். இப்போ சிட்டிங்ல வந்து பிரபாகர் ராஜா இருக்கிறாரு. அவங்க அப்பா பெரிய பின்புலம் இருந்தாலும் அவர் யாருன்னு தெரியாது இல்லையா? ஆனா அவர் வெற்றி பெற்றிருக்காருல்ல. திமுகங்கிற ஒரு கட்சி வலுவான கட்சி இருக்கு. அவங்க அப்பா வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த ஏரியாவில் கேட்கணும் சேர மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த விருகம்பாக்கம் பகுதியில் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர் அந்த கட்டமைப்பு விருகம்பாக்கத்தில் கேட்க தனசேரெல்லாம் நீங்க மீறி போய் அங்கே ஜெயிச்சிட முடியுமா? அவர் சாதாரண விஷயமா? அங்கெல்லாம் வந்து கல் மாதிரி உட்காந்துருக்காப்புல. அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாவெல்லாம் வந்து இந்த தம்பியை உள்ள போயிட முடியாது. அவர்லாம் ஜெயலலிதாவுக்கே தண்ணி காட்டினார். அவருக்கே சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில தான் இருக்காரு. விரக்தியில இருக்காரு. நீங்க மண்டல குழு தலைவராக இருக்காரு. நீங்க கார்பரேஷன் மண்டல குழு தலைவராக இருக்காரு. கட்சியில பொறுப்பா இருக்காரு. அடுத்த முறை சீட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப்பான தொகுதி விருகம்பாக்கம். ஒரு பக்கம் அந்த விருகை ரவி அதிமுக அவரும் இருக்கிறாரு. இந்த விருகை கண்ணன் அவர் தம்பி வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கர், அவர் பெரிய அமைப்பு வச்சிருக்காரு. விருகை ரவிக்கு அங்க ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த பக்கம் கேட்க தனசேரனா இருக்கட்டும், இந்த பக்கம் பெரிய வணிகர் சங்கத்தினுடைய பேக்கப்பா இருக்கட்டும், இத்தனை பேரையும் மீறி நடுவில் போய் இங்க எப்படி ஜெயிச்சு வர முடியும்? விருகம்பாக்கமே பிறந்த தொகுதினால அந்த வீட்டை சுற்றி இருக்க 4 பேர் ஓட்டு போடுவாங்க. அவர் இந்த விருகம்பாக்கத்தில் சாலை கிராமத்தில் பிறந்ததுனால அவர் தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, அந்த தெருவுக்குள்ள வேணா ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கிறதெல்லாம் முடியாது. பனையூர் எந்த இதில் வருது? வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு. ஆமா, அது அப்படி கூட நீங்க சொல்லலாம். நீங்க பனையூர் தொகுதியை வேணா அது வந்து அநேகமாக சோழிங்கநல்லூர் தொகுதின்னு நினைக்கிறேன். சோழிங்கநல்லூர் தனி தொகுதியாக இருந்துச்சு. அதனால அங்கே நிற்க முடியாது. அதனால அவர் வந்து வீல இருக்க ஏதாவது தொகுதியை பார்க்கலாம். வீணா விருகம்பாக்கம், வளசரவாக்கம் தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி. அது அவ்வளோ அலைவலாம் முடியாது. ரொம்ப கஷ்டம். வெயில் காலம் இருக்கும். வெயில் காலம் வேற, ஏப்ரல் மேல டிராஃபிக் வரைக்கும். இந்த எலெக்ஷன் வேற வெயில் காலத்தில் வர வைக்கிறாங்க. ஏப்ரல் மேல தள்ளி வைக்கிறான்னு சொல்லி கூட விஜய் சொல்லலாம். கூட்ட நெரிசலாக வேற இருக்கும். அதனால வந்து விருகம்பாக்கத்தில் நிற்க முடியாது, வளசரவாக்கத்தில் நிற்க முடியாது. வேற வீல் என்ன விக்கிரவாண்டி வீசாலை ஆல்ரெடி அதெல்லாம் வீல வருது. அதனால விக்கிரவாண்டி நிற்கிறது கூட விக்கிரவாண்டி தனி தொகுதின்னு நினைக்கிறேன். அதனால அங்கேயும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து அவர் எங்க நிற்க போறாரு? விருதுநகர் இருக்கு. விருதுநகர்ல கேப்டன் தம்பி பையன் நிற்கிறதா அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பிறப்பாருன்னா விஜயா அப்படின்னு போட்டி கூட அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எங்க நின்னாலுமே போனி ஆகாதுன்னு வச்சுங்க. 26 தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு நடிக்க தான் வரப்போறாரு. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா ஒரு வண்டி போற நம்ம ரூட்டே தெரியும் இல்லையா?
அப்படி போயிட்டு இருக்க நிலைமையில இவங்க 30% ஓட்டு வருது, 40% ஓட்டு இருக்கு, 22ன்னு சொல்லி இவங்க போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல மாவட்ட செயலாளர்களோட மாவட்ட செயலாளர் போடாமல் இருக்காங்க. பல கட்சிகளுக்கு மாநில ஒன்றிய பொறுப்பாளர் போடாமல் இருக்கிறாங்க. இன்னும் பூத் கமிட்டிக்கு ஒன்றும் 7500 பேர் மதுரை நடத்த பிறகு ஆள் திரிக்கிட்டு இருக்காங்களா? இந்த நிலைமையில ஒரு கட்சி 30% 40% இருக்குன்னா எம்ஜிஆர் கால்குலேட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் படத்துக்கு ஜெயிச்சார், எம்ஜிஆர் வீட்டு விட்டு வெளியேறாம ஜெயிச்சார், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் 10-15 வருஷம் திமுக டிராவல் பண்ணி அதுக்கு பிறகு 71ல கட்சி ஆரம்பிச்சு 77 தான் ஆட்சி அப்படிதார். எம்ஜிஆருடைய வரலாறே தெரியாம இங்க இருக்கவங்ககிட்ட எம்ஜிஆர் மாதிரி விஜய்னு பேசிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் தொடர்ந்து பயணம் பண்றாரு. பெரியாருடன் முரண்பட்டு அண்ணா வெளியில் வர்றப்ப அண்ணாவோட பயணம் பண்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறப்ப கூட முக்கியமான பதவியில இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றம் மிகப்பெரிய அளவுல இது பண்ணுது. அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு 2-3 பொது தேர்தலை சந்திச்சுட்டு தான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுறப்ப கூட இருந்த ஒரு எம்ஜிஆர். காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி, ஒரு பெரிய இயக்கம் வலுவா கட்டமைப்பா இந்தியா முழுவதும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அசைக்க முடியல. காமராஜர் ஒரு தலைவர் இருந்தார். அவரை வீழ்த்திட்டு அண்ணா வர்றாரு. அந்த சந்தர்ப்பங்கள்லாம் எம்ஜிஆர் கூட இருந்தார். அதற்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சார். இந்த வரலாறுகள்லாம் தம்பிகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வெறும் விஜயும் எம்ஜிஆர் ஒண்ணு. இவங்க பாவம் எம்ஜிஆர் 71 திரும்பி வர ஒருத்தர் பேனா வச்சுட்டு வச்சிட்டு இருக்காரு. 71 திரும்பி வரப்போகுது, 79 திரும்பி வரப்போகுது. ஏப்ரல் இல்லாம கையில பேனா வச்சிருக்காரு. அது என்ன அரசியல்னு தெரியல, அது என்ன ஸ்டைல்னு தெரியல. ஸோ அது அந்த அவருக்கு யாரும் ஜோசியக்காரன் சொல்லியிருப்பாங்க, வெறும் கையோட பேசாதீங்க, பேனாவோட பேசுங்க, அப்பதான் நீங்க அண்ணாவாவீங்கன்னு இருப்பாங்க போல. ஆனால் ஒருத்தர் பேனா வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்படியும் இந்த மாதிரியான கோமாளிகளை வச்சுக்கிட்டு கட்சி என்ன நடக்க போகுது, அது 30% வாங்க போகுது, 20% வாங்க போகுது, வரலாறு தெரியல, கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் கட்சி ஒன்றும் உருவாகலை. அப்படிங்கும் போது இது பெய்டு ப்ரொமோஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டத்துக்கு பெய்டு போடுற மாதிரி இப்போ இந்த கருத்து கணிப்புக்கு பெய்டு போட்டுட்டு இருக்காங்க போல. விஜய் அவர்கள் குறித்தும் தாவக கட்சி குறித்தும் பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.